அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுல்களை பற்றி நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்கை கையாண்டு வாக்காளர்கள் எக்கச்சக்கமான பேரை நீக்கிறதுக்குரிய வேலைகளை தேர்தல் கமிஷன் செய்கிறது. அது என்ன டெக்னிக் என்று சொன்னால், ஒருத்தர் வாக்காளராக இருக்கான்னு வைங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயிலை எடுத்து இவர் சரியான வாக்காளர் இல்லைன்னு நீங்கள் யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். தேர்தல் கமிஷனில் போய் ஃபார்ம் 7 ஒன்று இருக்குது, அதை வாங்கி ஃபுல்லப் பண்ணி, நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் இறந்து போயிட்டேன், உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யலாம், இவர் வாக்காளரில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இவர் இறந்துட்டார் அப்படின்னு அடுத்த ஆள் புகார் கொடுத்தாலும் நீக்கலாம். இப்போ வாக்காளராக இருக்கிற ஆட்களை இவர் இடம் மாறி போயிட்டார், இவர் 3 இடத்துல வாக்களிக்கிற மாதிரி பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சின்னு சொன்னால், வெகுஜன மக்களும் வேறு வாக்காளர்களும் ஒரு வாக்காளரை நீக்குவதற்கு புகார் கொடுக்கலாம்னு தேர்தல் கமிஷனில் விதி இருக்கிறது. ஃபார்ம் 7 வாங்கி செய்யலாம். இப்போ இணையதளம் மூலமாகவும் செய்யலாம். தேர்தலில் அதுக்கு இணையதளம் போட்டிருக்கிறாங்க. அதில் போய் என்ன செய்ய வேண்டியது, இந்த அப்துல் காதர் வாக்காளர் நீக்குங்கன்னு பெட்டிஷன் கொடுக்குறது. அவன் என்ன காரணம் போன செத்துட்டான், அல்லது இந்த அட்ரஸில் இப்போ இல்லை, அல்லது இவன் 2-3 இடத்துல இந்த தொகுதியில் அவனுக்கு வார்டெல்லாம் வாக்கு இருக்குது, அதனால் இவனை நீக்குங்கன்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதை விசாரித்து ஆய்வு செஞ்சு நீக்கணும்னு சட்டம் இருக்கிறது. இவங்க அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 4 மணினா அதிகாலை 4 மணி அரசு அலுவலகம் இயங்குமா? 10 மணிக்கு தானே ஆஃபீஸ் திறப்பு, தேர்தல் கமிஷன் 10 மணிக்கு தானே திறப்பாங்க ஆஃபீஸு. அதிகாலை 4 மணிக்கு அனுப்புகிறாங்க எது புகார். 4 மணிக்கு புகார் அனுப்பினோன்னே அதிகாலை 4:15 மணிக்கு அந்த புகார் அனுப்பப்பட்ட வாக்காளர் நீக்கிறாங்க. அதாவது நீ என்ன செய்கிற, 4 மணிக்கு போகுது ஆன்லைனில் என்ன செய்கிறான், இஸ்மாயிலை நீக்குங்க, இவர் தவறான, அதை விசாரித்து நெசந்தானா, அவன் செத்து தான் போயிட்டானா, வேறு இடத்துக்கு மாறி போயிட்டானா, அந்த முகவரி பொய்யான முகவரியா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கு 2-3 நாள் டைம் எடுத்து விசாரித்துட்டு ஒரு வாரம் கழித்து நீக்குவாங்க. அந்த சட்டத்தில் உள்ள அதிகாரம் எது கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால், விசாரித்து நீக்குவதற்கு செய்யப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு என்ன செய்கிறான்னா, 15,000 பேருக்கு நீக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து 15,000 பேருக்கு என்ன செய்கிறான்னா, நாளை காலுக்கு நிற்கிறாங்க. 4 மணிக்கு, அது எந்த 4 மணி, சாயந்தரம் 4 மணி இல்லை, அதிகாலை அலுவலகம் இல்லாத நேரத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நீக்கிறதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவன் 4 மணிக்கு அனுப்புனா நாளை காலுக்கு அந்த 15,000 பேர் வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மேற்கு வங்கத்தில் எல்லாம் 3.5 கோடி பேரை நீக்கியிருக்கிறாங்க. அங்கே முஸ்லீம்கள் கொஞ்சம் கணிசமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தலித் மக்களும் கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க. இவர்களை வாக்களிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை செய்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்லேயே ஒரு 6 பேரை விலைக்கு வாங்கி போன பாராளுமன்ற தேர்தலில் உள்ளது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம்லேயே ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 25 சிம் கார்டை வாங்கி கொடுத்து, நீங்கள் நீ ஒவ்வொரு ஆளும் ஒரு 100 பேரை நீக்கிறதுக்கு நீ ரிக்வெஸ்ட் கொடு அப்படின்னு அவனுக்கு பணத்தை கொடுத்து நம்மளை சேர்ந்தவனே என்ன செய்கிறான், அதை செஞ்சுருக்கிறான். யார் பெட்டிஷன் கொடுத்தான்னா, ஒருத்தன் 100 பேரை நீக்கலாமா? ஒருத்தன் நான் நீக்கிறதுக்கு புகார் கொடுத்தா என் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி சொல்லலாம், அல்லது ஏற்ற வீட்டுக்காரனை பற்றி சொல்லலாம், நண்பரை பற்றி சொல்லலாமே தவிர, நான் ஒரு 1000 பேர் நீக்கிறதுக்கு நான் பெட்டிஷன் கொடுக்க முடியுமா? உனக்கு அப்புறம் 1000 பேரை பற்றி என்ன தெரியும்? தெரிஞ்சவங்க, விவரம் அறிஞ்சவங்களை பற்றி தானே கொடுக்கணும். அந்த மாதிரி நீக்கினது என்ன செய்கிறான், கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே 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 நாளில் என்ன செய்கிறான், அந்த 6 பேரை வச்சு நிறைய பேர் அனுப்புகிறாங்க, 50 பேரையும் வாக்காளரை நீக்கிறான். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நாடு முழுவதும் நம்ம டிசம்பர்லேருந்து அமுல்படுத்த போகிறோம்னு சொல்கிறான். இப்போ மேற்கு வங்கத்தில் செஞ்ச ஒரு வேலையை தமிழ்நாடு உள்பட அடுத்த தேர்தல் வரப்போகுதில்ல, இங்கே அமுல்படுத்த போகிறோங்கிறான். அப்போ என்ன செய்வாங்க, இந்த சிஸ்ட பிரகாரம் உங்களையெல்லாம் நினச்சா ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பேரை போட்டு நீக்கி விட்ருவாங்க. நீங்கள் வாக்காளரில் இருப்பீங்க, சீட்லாம் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு பிறகு நீக்கிற பெட்டிஷன் ஒன்று வரும். எங்கேருந்து வரேன், இவங்க செட் பண்ண ஆட்கள் மூலமாக என்ன செய்வாங்க, ஒரு 1000 சிம் கார்டை வாங்கிக்கிற வேண்டியது, அதில் இருந்து என்ன செய்ய வேண்டியது, ரெக்வெஸ்ட் கொடுக்க வேண்டியது. உசுரோடு இருக்கிறவங்கள செத்துட்டான்னு போட்டுருவாங்க. அதை விசாரித்து உசுரோடு இருக்கிறான்னு பார்த்துல நீக்கணும், பார்க்க மாட்டாங்க, 10 நிமிஷம் நீக்கி விட்ருவாங்க. கேட்டால் எங்களுக்கு கோரிக்கை வந்துச்சு நீக்கணுன்றாங்க. அப்போ இந்த வேலையை தமிழ்நாட்டிலையும் டிசம்பரில் செய்ய போகிறாங்க. இதே வேலையை இந்த சிறப்பு தேர்தல் வேலையை நாங்கள் இந்த டிசம்பர்லேருந்து எல்லா பகுதிக்கும் அமுல்படுத்த போகிறோன்ட்டு நேற்று முடிவு எடுத்திருக்காங்க தேர்தல் கமிஷனில். அப்போ இந்த வாக்காளர்களை இவ்வளோ கொடுமைன்னு வருங்க. தேர்தல் கமிஷனை கொண்டு வந்ததை ஒரு நியாயமான முறையில் ஒரு மக்களாட்சி நடக்கணுங்கிறத கொண்டு வந்தது. அவங்களே இவ்வளோ பெரிய கலவலை பார்க்குறாங்க. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் தேர்தல் கமிஷன் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. தேர்தல் கமிஷனுங்கிற 1-2 பேர் ஆளுங்கட்சிக்கு உடந்தையாக இருப்பாங்க. எல்லா விதமான தந்திரத்தையும் செஞ்சு கிறுக்கு வேலையும் பண்ணி என்ன செய்கிறான், அவங்க வாக்கெல்லாம் இல்லாமல் ஆக்கணும், அவ்வளவுதான்.
தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சி அதிகமான வாக்கு கிடைக்குமோ, எங்கெல்லாம் சிறுபான்மையர் ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 20,000 30,000 பேர் நீக்கி விட்டான்னா அவன் நினைக்கிறாள் வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ஒரு மோசடியை வந்து கண்டுபிடிச்சி ராகுல் அதை பற்றி பேசியிருக்கிறார். எல்லா ஊடகங்களையும் நேற்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரிக்வெஸ்ட் கொடுத்து உடனே நீக்கிறோம். கொடுத்தோன்னு என்ன செய்கிறது, எந்த ஒரு ஆய்வு விசாரணை அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுக்காமல் ஆய்வு செய்யாமல் 10 செகண்டில் நீக்கிறாங்க. புகார் வந்தோடனே அவர் செத்துட்டாருன்னு புகார் வந்து நான் நீக்கிட்டோம் அப்படின்னு பதில் சொல்கிறது. ஏன்டா நீக்கணும், புகார் வச்சு நீக்கிட்டோம். புகார் வந்தால் நீக்கவனுக்கு அதிகாரம் இருக்குது, எப்படி நீக்கணும்னு முறை இருக்குல்ல, அதை விசாரித்து உறுதிப்படுத்தி அந்த புகார் உண்மையானு பார்த்துல நீக்கணும். அப்போ பெரும் ஒரு ஆபத்தான நிலையில் சமூகம் இருக்கிறது. நீங்கள் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வேலையை ஆரம்பித்த பிறகு உங்கள் வாக்காளரில் நீங்கள் இருக்கிறீங்களா அடிக்கடி இணையத்தில் செக் பண்ணிக்கிறணும். எவனாச்சும் ரிக்வெஸ்ட் கொடுத்து நீக்கிட்டேன், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வாக்காளர் அட்டை இருக்குன்னு சொல்லி. அட்டை தான் உங்கள்கிட்ட இருக்கும். வாக்களிக்க போனீங்கன்னா இல்லைன்றாங்க. அட்டையை கொண்டுட்டு போவீங்க, இல்லை உங்களை நீக்கியாச்சுங்க இத்தனாம் தேதிமாங்க. அப்போ அந்த மாதிரி அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இணையதளங்களில் அடித்து பார்த்து உங்கள் வாக்காளரில் நீங்கள் இருக்கிறீங்களா, இன்றைக்கி தேர்தல் நீங்கள் அப்படி அவ்வளோ மக்கள் நிப்பாட்டிவிட்டாங்க. நம்ம வாக்காளராக இருக்கிறோமா என்பதை நம்ம வந்து கவனமாக இருக்கும் அளவில் நாட்டை ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. அது தகவலுக்காக தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.